11th கெமிஸ்ட்ரி ஹைட்ரோகார்பன்கள். இந்த வீடியோவிலே ஒரு வளைய கரிம சேர்மம் அரோமேட்டிக் தன்மை உடையதா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற முக்கிய விதியான ஹக்கிள் விதி, அதாவது ஹக்கிள்ஸ் ரூல் பற்றி தெரிந்து கொள்வோம். வளைய ஆக்டா டெட்ரையின் ஒரு அரோமேட்டிக் சேர்மமா என்பதையும் பார்ப்போம். வளைய கரிம சேர்மம் அரோமேட்டிக் தன்மை உடையதா இல்லையா என தீர்மானிக்க ஹக்கிள் விதி பயன்படுகிறது. ஹக்கிள் விதியினுடைய நிபந்தனைகளை பார்ப்போம். கரிம வளைய மூலக்கூறு சமதளத்தில் அமைய வேண்டும். 2. வளையத்தில் உள்ள பை எலக்ட்ரான்கள் முழுமையும் உள்ளடங்கா தன்மையினை, அதாவது டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் பெற்றிருக்க வேண்டும். வளையத்தில் 4n+2 பை எலக்ட்ரான்கள் இருக்க வேண்டும். இந்த வாய்ப்பாட்டில் n என்பது முழுக்களாக இருக்க வேண்டும், அதாவது 0, 1, 2 என அமைய வேண்டும். இந்த வாய்ப்பாட்டில் n மதிப்பு 0 உள்ள போது அந்த வளையத்தில் உள்ள மொத்த பை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2. n மதிப்பு 1 உள்ள போது வளையத்தில் உள்ள மொத்த பை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 6. n மதிப்பு 2 உள்ள போது வளையத்தில் பெறப்படுகின்ற மொத்த பை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 10. ஆக இந்த நிபந்தனைகளே ஹக்கிள் விதி என அழைக்கப்படுகிறது. இந்த நிபந்தனைகளை கரிம சேர்மங்கள் நிறைவு செய்கின்றனவோ அவைகளே அரோமேட்டிக் சேர்மங்கள். வளைய ஆக்டா டெட்ரையின் அரோமேட்டிக் சேர்மமா இல்லையா என்பதை பார்ப்போம். இதன் வாய்பாடு C8H8. இதில் காணப்படுகின்ற 8 கார்பன்களும் ஒரே தளத்தில் உள்ளதா இல்லையா என்பதை இந்த காட்சியின் மூலம் தெரிந்து கொள்வோம். ஆக வளைய ஆக்டா டெட்ரையினானது ஒரு தளத்தில் அமையாத மூலக்கூறு, அதாவது ஒரு தளத்தில் 4 கார்பன் அணுக்களையும் பிரிதொரு தளத்தில் 4 கார்பன்களையும் கொண்டுள்ளது. இந்த வளையத்தில் காணப்படுகின்ற பை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 8. இந்த பை எலக்ட்ரான்கள் உள்ளடங்கா தன்மையினை பெற்றுள்ளது. இந்த குறிப்புகளை நினைவில் கொண்டு ஹக்கிள் நிபந்தனைகளுடன் ஒப்பிட்டு பார்ப்போம். வளைய ஆக்டா டெட்ரையின் சமதள அமைப்பு இல்லை, 8 பை எலக்ட்ரான்கள் உள்ளன. ஹக்கிள் நிபந்தனையின்படி கரிம வளைய சேர்மத்தில் 2, 6, 10 பை எலக்ட்ரான்கள் இருக்க வேண்டும் அல்லவா? பை எலக்ட்ரான்கள் உள்ளடங்கா பை எலக்ட்ரான்கள். வளையத்தில் 4n+2 பை எலக்ட்ரான்கள் இருக்க வேண்டும். 4n+2 = 8 பை எலக்ட்ரான்கள். இதை தீர்க்க n மதிப்பு 6/4 என பெறப்படுகிறது. ஹக்கிள் விதியின்படி n மதிப்பு முழுக்களாக இருக்க வேண்டும், அதாவது 0, 1, 2. எனவே வளைய ஆக்டா டெட்ரையின் அரோமேட்டிக் சேர்மம் அல்ல. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.